ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் வந்து குயிக்காக ஒரு ப்ராடக்ட் ஒன்று பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருக்கீங்க, அதாவது ஓல்டர் டிவைசஸ் ஆஃப் ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் 10 XR, அப்புறம் ஐஃபோன் 11, 12, 13 இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் லைட்னிங் போர்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து டைப் சியில் இறங்கிட்டனால லைட்னிங் டு டைப் சி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. நம்ம சார்ஜ் போடுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஹெட்செட் கனெக்ட் பண்ணி கேட்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து லைட்னிங் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் நான் ஒரு 13 Pro Max வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி இல்லை, லைட்னிங் போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னால் வந்து எல்லாத்துலேயுமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக சார்ஜ் போடுறது, சாங்ஸ் கேட்குறது, ஹெட்செட் மாற்றுறதுன்றதை என்னால் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக பண்ண முடியல. ஸோ எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தனால நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று சர்ச் பண்ணேன் அமேசானில். அது வந்து இப்போ தான் எனக்கு அந்த இது டெலிவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன 3-in-1 USB to லைட்னிங் டாங்கிள் மாதிரி. ஸோ இது வந்து எப்படி நம்ம 13 Pro Maxல வந்து சப்போர்ட் ஆகுது, இதில் யூஸ் பண்ண முடியுதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சவுண்ட்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ப்ளூடூத் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ டிவைஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐகார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ குயிக்காக இதை ஓப்பன் பண்ணி ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டிவைஸ் தான், அது எப்படி இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் அந்த டிவைஸே. ஸோ இதோட விலை வந்து 500 rupees. சவுண்ட்ஸ் பவர்ட் பை iOS, அதாவது iOS டிவைசஸ்க்கு வந்து இது சப்போர்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெட்டல் ஃபினிஷில் இருக்குது, நல்லா சாலிடாக இருக்குது, பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் இருக்குது. சைடில் வந்து டைப் சியோட போர்ட் இருக்குது, அண்ட் இதில் வந்து USB-A நார்மல் USB கேபிளோட போர்ட் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம வந்து மெமரி கார்டு ரீடரும் அட்டாச் பண்ணிக்க முடியும், இல்லை இது மூலிமா நம்ம கம்ப்யூட்டரில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி டைப் சி சார்ஜரோ இல்லைனா டைப் சி ஹெட்செட்டோ போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஐஃபோனில் வந்து இப்போது இந்த டாங்கிளை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பர்ஃபெக்டாக ஸ்லாட் ஆகிடுச்சு. நான் என்னோடய ஹெட்செட்லேயும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன், அண்ட் USB டாங்கிளும் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். பர்ஃபெக்டாக ஷோ ஆகுது. இப்போது இந்த ஃபைல்ஸ் ஆப்பில் இந்த ESD ISOன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோன்னே என்னோடய மொத்த ஃபைல்ஸை வந்து இந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் ஆல்சோ சாங்ஸ் ப்ளே பண்ணுறப்போ இந்த போர்ட்டில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் USB-C, அதாவது நான் IEMs யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறப்போ இந்த IEMும் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. சாங்ஸும் நல்லா கேட்டேன், 2-3 நெட்ஃப்ளிக்ஸ் கான்டென்ட்டும் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்தேன். நல்லா தெளிவாக இருக்குது, எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ ஒரு 500 rupeesக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக எனக்கு படுது. நீங்கள் நம்பி இதை வாங்கலாம். இதோட ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கான்டென்ட்ஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோஸ், ரைட் வீடியோஸ், என்டர்டைன்மெண்ட் கான்டென்ட்ஸ் அண்ட் டே டு டே அப்டேட்ஸுக்கு வந்து பால்ஸ் ஆப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. I'll see you guys in the next video real soon. Bye. Spit too quick, but I hit my strap.